வணக்கம் மக்களே, நேற்றைக்கு சாயங்காலம் மாடியில் வந்து பூ பறிக்கல, அதனால் இன்னைக்கு காலையில் பூ பறிக்க வந்திருக்கோம். பாருங்க, மல்லிகையில் நிறைய பூக்கள் விரிஞ்சு நிற்கிது. பற்றியலா இந்த பூக்களை எல்லாம் பறிச்சுக்கிட்டு எவ்வளோ பூ இருக்குதுன்னு காட்டுறோம். பாருங்க, டெல்லி கனகாம்பரம் என்ன மனம் இருக்குண்டா. இது வந்து ஆரஞ்சு கனகாம்பரம். பாருங்க, நாங்கள் மாடியில் விதைகள் போட்டு வளர்ந்தாச்சு, வளர்ந்து பூக்கள் வந்தாச்சு. அது எட்டாது அங்கே நிற்க பாருங்க. பாருங்க, இதுவும் வாசம் இல்லாத முல்லை, நிறைய மொட்டை நிற்கி. பற்றியலாம் சரியா? இப்போ ஒழுங்காக மாடிக்கு வாரதில்லை பாருங்க. இன்னைக்கு 3 நாள் ஆச்சு மாடியில் வந்து. பராமரிப்பு இல்லாமலே செடிகளெல்லாம் நாசம் ஆயிடுச்சு. டெய்லி வந்து பூக்களெல்லாம் பறிச்சா டெய்லி தலைக்கு வைக்கிறதுக்கு பூ கிடைக்கும். எப்படி பாருங்க, எவ்வளோ மொட்டு நிற்கி. பற்றியலாம் இப்படி வீடியோ எடுக்கிறதுக்கும் ஆள் வேணும். பூக்களெல்லாம் பறிச்சிட்டு இதில் நிற்க கொம்பெல்லாம் ஒடிச்சு விடணும். இந்த பூக்கள் பறிச்ச தண்டுகளை எல்லாம். அப்போ தான் அடுத்த திழல் உடனே வந்து அடுத்தது நமக்கு பூ வரும். இதுலேயும் மாவு பூச்சி வந்துடுது. வெறி வந்தாலே மாவு பூச்சி தான் பாருங்க. செடிகளில் எல்லாம் எல்லா செடிகளையும் மாவு பூச்சி வந்து தாக்கிடுது. ஃபஸ்ட்டாக வாரது மல்பரியில் வரும். மல்பரியில் இருந்து அடுத்தது எல்லா செடிகளையும், காய்கறி செடி, பூச்செடி, எல்லா செடிகள்லையும் வந்துடும். ஒரு கத்தரி கூட செடியாக வரல. கத்தரி செடியில் எல்லாத்துலேயும் மாவு பூச்சி வந்து செடியாக நாசம் ஆக்கிட்டு. பற்றியலா எவ்வளோ பூக்கள் பறிக்கும். பற்றியலா இது 2 நாளாக மாடிக்கு வராததுனால இன்னும் இவ்வளவு நிறைய பூ. பாருங்க, இன்னைக்கு காலையில் பறிச்சிருக்குது இவ்வளோ பூக்கள். பற்றியலா இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கனகாம்பரம், டெல்லி கனகாம்பரம், மல்லிகைப்பூ, இந்த வாசம் இல்லாத முல்லை. வணக்கம்.